வணக்கம் நண்பர்களே. கருவூரார் வாத காவியத்தில் கலியுக தர்மம் சொல்லுதல் அப்படிங்கிற தலைப்பில சித்தர்கள் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார். சித்தர்கள் சொன்னது உண்மையா? சித்தர்கள் இருந்தார்களா என்று கூட இப்போது கேள்வி கேட்பதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். கருவூரார் தந்த வாத வைத்தியத்தில் வாசியை பற்றியும் கற்ப முறைகள் பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்தவர் கலியுக தர்மம் சொல்கிற போது சித்தர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்போது வருவார்கள் என்பதை சூசகமாக சொல்லிவிட்டார். சித்தர்களின் வருகை நிச்சயம் இருக்கிறது என்பதை இந்த பாடல்கள் தெளிவுபடுத்துகிறது. இந்த கலியுகத்தில் என்ன நடக்கும் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கருவூரார் சொல்லி இருப்பதை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. கருவூரார் தந்த பாடல் வரிகளை பார்த்து வரலாமா? கலியன் வந்தான் என்று ககன ரிஷிகளும் கலியனை கண்ணிலும் காணாதிருக்க கலியனை விட்டு கைலைக்கு சென்றே கலியுக மட்டும் கடுந்தூக்கம் கொண்டார். கலியுகம் வந்துருச்சுன்னு ககன பெரிய பெரிய ரிஷிகளும் கலிகாலத்தை கண்ணில் கூட பார்த்துக்க கூடாதுன்னு இந்த கலிகாலம் நடக்கிற காலத்துல கைலைக்கு சென்று விட்டார்களாம். கலியுகம் முடிகிற வரைக்கும் கடுமையான தூக்கத்தில் இருக்கிறார்கள். கலிகாலம் அவ்வளவு கொடுமையானதா? ரிஷிகளால் இங்கே வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணி கைலாசத்துக்கு போனார்களா? பெரிய பெரிய ரிஷிகளும் கலியுகத்தை காண முடியாமல் கைலாயம் போனது ஏன் என்கிற கேள்வி வரும். அதுக்கு தூக்கம் கொள்ளென்று துணிந்தார்கள் யோகம். கலியுகம் போகிற வரைக்கும் தூங்கியே இருக்கலாம்னு துணிஞ்சிட்டாங்களாம். யோகத்தையும் செய்கிற யாகத்தையும் போகத்தையும் அரை நாழிகையாவது காப்பாத்திக்கணும்னா கலியுகம் முடிகிற வரைக்கும் தூங்கிடலாம்னு கைலாயத்துக்கு போயிட்டாங்கன்னு இந்த பாடல்ல சொல்லிட்டு, நாமே கலியுகம் சென்றபின் தூக்கம் தாமே தெளிந்து தரையில் வருவோம். நாமெல்லாம்னா பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கலியுகம் முடிகிற வரைக்கும் தூங்கிட்டு கலியுகம் முடிஞ்ச பிறகு மெதுவா தூக்கம் தெளிஞ்சு தரைக்கு வருவோம். அடுத்து வர்ற கிரேதா யுகத்துல வந்து இந்த உலகத்தை படைத்த இறைவனின் பாதம் பணிவோமேன்னு கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கைலாசத்துக்கு போயிட்டாங்களாம். சரி, கலியுகம் எப்போது முடியும்? கலியுகம்தான் ரொம்ப சிறிய யுகமா, ஒரு 4,32,000 வருஷம், அவ்வளவுதான். சரி, கலியுகம் எப்போது ஆரம்பிச்சது? 3102 பிசி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 3102ல துவங்கினதா நம்பப்படுது. முதல்ல கிருதயுகம் 17,28,000 வருஷம். இரண்டாவதா திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள். மூன்றாவதா துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு மகா யுகம் அல்லது சதுர்யுகம். இதுபோல 12 மகா யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம்னோ, அதுபோல 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம்னு சொல்றாங்க. இது போன்ற கல்பங்கள் 30 இருக்குதான். இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருப்பது கலியுகம் தானாலும் கல்ப வரிசையில 2வது கல்பமான ஸ்வேத வராக கல்பம்ங்கிற பகுதியில இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இன்னும் 28 கல்பங்கள் கடக்கணும். எப்போ கடந்து இந்த கணக்கெல்லாம் காலத்தோட முன் பிரிவுகளா பிரிச்சு
வினாடிகள்ல இருந்து கணக்கிட்டு வருஷத்தையும் யுகத்தையும் மகா யுகங்களையும் மன்வந்தரங்களையும் கல்பங்களையும் கணக்கிட்டு இருக்கிறார்கள். சரி, கலியுகம் போனதும் மறுபடியும் கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு மாறி மாறி வரும். இப்போ இந்த கலியுகம் முடியறதுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 5126 வருஷம் போயிருச்சான். இன்னும் எவ்வளவு வருஷம் காத்திருக்கணும்? சுமாரா 4,26,874 வருஷம் காத்திருக்கணுமா. அதுக்கப்புறம்தான் தூங்குறதுக்குன்னே கைலாசம் போன ரிஷிகள்லாம் இங்க திரும்பி வருவாங்களாம். சரி, ரிஷிகள் தூங்க போனதோ கலியுகத்துக்கும் கலிகாலத்துக்கும் பயந்து கைலாயத்துக்கு போனதோ அவங்களோட சொந்த பிரச்சனையா இருக்கலாம். அவங்களோட பிரச்சனை என்னதுன்னு கேட்டு நாம தீர்த்து வைக்க முடியாது. உறங்க போனவங்களை எழுப்ப வேண்டாம். ஆனா நாம இப்போ இந்த கலியுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த கலியுகத்துல மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கருவூரார் அன்னைக்கே பாடி வச்சிருக்கிறார். பணியென காலம் கலியுகம் பாரில், பணிபவர் சிந்தனை பாரில் அடங்கா, பணியென சொல்வார் பாரினிற் பெண்கள், பணியார் கற்புடை பாவையர் தாமே. கலியுகங்கிறது பனி மூடி இருக்கிற காலம் போல இருக்குமா. இந்த கலியுகத்துல பிறந்து வாழ்வோர்களின் சிந்தனையும் செயலும் இந்த உலகத்துக்குள்ளேயே அடங்கி விடாது. மற்ற உலகங்களுக்கும் மற்ற கோள்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் சிந்தனையிலும் தொழில்நுட்ப அறிவிலும் சிறந்து வளர்ந்து பெருகி இருக்கும்னு சொல்றார். உண்மைதான். சூரியனை ஆய்வு செய்வதற்கும் புறப்பட்டு விட்டோம். அடுத்ததா பணியென சொல்வார் பாரினிற் பெண்கள். இந்த வரியில பணி, வேலை என்று சொல்வார்கள்னோ அல்லது பெண்கள் ஆண்களை பணியச் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டதா தெரியவில்லை. பணி என்பதற்கு சேவை, தொண்டு, தாழ்த்து என்று பொருள் சொல்லப்பட்டாலும் இங்கே சேவை செய்யவும் வேலை செய்யவும் தொண்டு செய்யவும் பெண்கள் வர துவங்கி விடுவார்கள் என்று கருவூரார் எழுதியிருக்கலாம். இதில் பணியெனச் சொல்வார் பாரினிற் பெண்கள் என்பதற்கு எல்லா பணிகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பணியெனச் சொல்வார் பாரினில் பெண்கள் என்பதற்கு ஆண்களை பணிந்து செல்லச் சொல்வார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணியனர் கற்புடை பாவையர் தாமே என்கிற அடுத்த வரியை சேர்த்து படிக்கும்போது நல்ல திறமையும் அறிவும் அன்பும் ஆற்றலும் உள்ள மகளிர் முன்பு அனைவரும் பணிவார்கள் என்றும் கருவூரார் அன்றே சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலும் வீட்டு வேலைகள் முதல் அரசாட்சியிலும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் கூட பெண்களின் திறமையும் ஆற்றலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பாவையர் தாமும் பகர்மண வாழரும். ஆவலுடனே அவர்கள் இருப்பது சாவலும் கோழியும் தானது போல, பாவங்கள் பெற்றது பார்க்க ஒண்ணாதே. பெண்களும் ஆண்களும் மற்றும் காதல் மனம் படைத்தவர்களோ ஆவலுடனே அவர்கள் இருப்பது சேவலும் கோழியும் போல இணையாக இருப்பார்கள் என்று எடுத்துக்கொண்டு இவர்கள் காதலுக்காகவும் காமத்துக்காகவும் பாவங்கள் செய்வதை பார்க்கவே முடியாதுங்கிறார். பாவங்கள் செய்வதை விட்டுவிட்டார்கள், அதனால் பாவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லாம இவர்கள் செய்கின்ற பாவங்களை பார்க்கவே உலகம் சகிக்காதுன்னு சொல்றாரோ என்னவோ. அப்பவே இந்த கலிகாலத்துல இப்படி காதல் விவகாரங்களும் காதல் தோல்விகளும் விவாகரத்துகளும் ஆணவ கொலைகளும் காதல் கொலைகளும் பல்வேறு சண்டைகளும் சச்சரவுகளும் பார்க்கறதுக்கே சகிக்க முடியாதுன்னு கருவூரார்
சொல்றதா கூட எடுத்துட்டு அடுத்ததா இதை பற்றியும் சொல்லி இருக்கிறார் கருவூரார். பார்க்க ஒண்ணாத பிரம்மச்சத்திரியரும் தூர்க்கப்படாத சூத்திரர் வணிகரும் பார்க்க 11 ஜாதியும் ஒன்றே ஏற்கை பாயவர்கள் இருந்துய்வாரே. பார்க்க ஒண்ணாத, பார்க்கவே முடியாத கௌரவமிக்க ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் நியமங்களையும் கருத்தாய் கொண்ட பிரம்ம ஆச்சாரத்தை உடையவரும் சத்திரியரும் தூர்க்கப்படாத துடைத்தெறியப்படாத தீண்டாமையையும் வெறுப்பையும் துடைக்க முடியாது என்று ஒதுக்கி வைத்த சூத்திரர்களும் வணிகர்களும் மற்றும் தெரிந்தபடிக்கு 18 சாதி மக்களும் ஒன்றே என்று ஆகி ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாகி ஒரே பாயில அமர்ந்து உண்ணுவார்களாம். கருவூராருக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த காலத்துல இப்படி சொல்லி இருந்தா என்ன நடக்கும்? எப்படி இப்படி ஒரு கருத்தை அந்த காலத்திலேயே தமது பாடல்ல சொல்லியிருப்பாரு? அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்பே தமது ஞானத்தின் வாயிலாக இதை சொல்லி இருப்பது கூட ஆச்சரியம்தான். உண்மைதானே? இன்னைக்கு பேருந்துல தொடங்கி சிற்றுண்டி உணவகத்தில் தொடங்கி பெரிய உணவகம் வரையிலும் இன்னும் பல பல இடங்களிலும் ஒன்றாக இருப்பதும் ஒன்றாக போவதும் ஒன்றாக சாப்பிடுவதையும் ஒன்றாக மது அருந்துவதையும் பார்க்கிறோமே. சில கோயில்கள் மட்டும் விதிவிலக்கு. அவர்கள் மனிதர்களை உள்ளே அழைப்பதும் இல்லை, மனிதர்களாக வெளியே வருவதும் இல்லை. அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்களிலும் கொரோனா நோய் வந்தபோதும் கருவூரார் சொல்லியபடியே எல்லோரும் கலந்தே இருந்தார்கள் என்பதும் கலந்தே இறந்தார்கள் என்பதும் கலந்தே புதைக்கப்பட்டார்கள் என்பதும் கூட உண்மைதானே. இரத்த வங்கியும் பரிசோதனை கூடங்களும் மருத்துவமனைகளும் இது இந்த சாதிக்காரனுடைய ரத்தம் என்று சேர்த்தோ தனித்தோ எடுப்பதில்லை. வலிக்கும் இரத்தத்திற்கும் வர்ணத்திற்கும் என்ன ஜாதி என்ன மதம் என்று பாகுபாடு காண்பிக்கப்படுவதில்லை. பாகுபாடு காண்பிக்கவே முடியாது. இதே பணியை, இதே சமத்துவ பணியை தொடர்ந்து செய்து வருவதை காணும்போது இதுவும் வந்து போகும் என்று கருவூரார் சொல்வதாக எடுத்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு போகலாமா? உய்வார் 11 ஜாதியும் ஒன்றாய் செய்வார் விவாகம் திறமையதாக தொல்வார் அவரவர் தொல் புவி எல்லாம் கொய்வார் அமுதங்கள் குடித்திடுவாரே. 18 சாதிகளும் ஒன்றாகி எப்படி ஒன்னாகும்? நாங்கெல்லாம் ஒன்னாக விட்டுருவோமான்னு ஆளுக்கு ஒரு சங்கங்களை வளர்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சங்கத்தை எல்லாம் கலைச்சிட்டு ஒரே அங்கமா ஆயிடும்னு கருவூரார் சொல்லித்தரார். அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதி மதம் பார்க்காம கல்யாணம் கூட முடிச்சுக்குவாங்கன்னும் உலகம் பூராவும் போய் வாழ்க்கை நடத்திக்குவாங்கன்னும் நல்ல குடும்பமும் குடியுமா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றார். சாதியையும் மதத்தையும் விடாம உடும்பா பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடும்பு மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு சங்கத்தையும் கூட்டத்தையும் வலுப்படுத்தி வளப்படுத்தி இருக்கிற காலத்தை நல்லபடியா சந்தோஷமா சாதியோடையும் மதத்தோடவும் இருக்கிறதுக்கு இப்பவே ஆரம்பிச்சுக்கிறது நல்லதுன்னு கூட எடுத்துக்கிட்டு அடுத்ததா கள்ளை குடித்து கணக்குக்கு மேலாய் வெள்ளத்திருந்து வேடிக்கையாக மல்லர்களோடு மகிழ்ந்து இருப்பார் உள்ளபடியா உரைத்தேன் கலியை. கள்ளை குடித்து கணக்குக்கு மேலாய் இந்த வரிய கொஞ்சம் லேசா மாத்தி
கணக்குக்கு மேலாய் கள்ளை குடித்துன்னு எடுத்துக்கலாம். இல்ல கணக்கில்லாம குழந்தை குட்டிகளை பெத்துக்குவாங்கன்னு சொல்றாரா, இல்ல கணக்கில்லாம செலவு செய்வாங்கன்னு சொல்றாரான்னு தெரியல. அடுத்த வரியில மெல்ல திரிந்து, மெல்ல திரிந்துன்னா நல்லா சாப்பிட்டு உண்ட மயக்கத்தோட திரிந்துன்னு கூட எடுத்துக்கலாம். மெல்ல திரிந்து அப்படின்னு வரிகள் எழுதப்பட்டிருந்தா சோம்பரிகளாக மெதுவாக திரிந்துன்னு எடுத்துக்கலாம். வேடிக்கையாக மல்லர்களோடு மகிழ்ந்து இருப்பார். இதைத்தானே ரோட்லையும் சாலையோரத்திலையும் குடிச்சுக்கிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டு எத்தனையோ பேர் மல்லுக்கு நிக்கிறாங்க, சண்டை சச்சரவு செய்யறாங்கன்னு பாக்குறோமே. இந்த குடியும் கூட கலியுகத்தோட ஒரு பகுதி தானோ என்னவோ. தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையா இந்த குடிய முழுசா விட்டுட்டு குடிய நிறுத்தணும்னு வாழை பிடிச்சிட்டு நிறுத்தணும்னா முடியுமா? இந்த கலியுகத்துல குடியினால மகிழ்ந்து இருப்பார்கள்னு கருவூரார் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருந்தா கூட அவரு எங்கேயோ இருந்துகிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோன்னு கூட நினைக்க வைக்குது. கலியுகத்துல பல கொடுமைகள் நடக்குமா, அநியாயம் நடக்கும்னு பயந்து ரிஷிகள் எல்லாம் கைலாயத்துக்கு போயிட்டாங்க. சரி, போகரும் காலங்கியும் திருமூலர் அகத்தியரும் சட்டமுனி மச்சமுனி கொங்கணவரும் குகைகள் தேடி சதுரகிரிக்கும் மலைகளுக்கும் சென்று கலியுகம் முடிஞ்ச பிறகு வருவார்கள் அப்படின்னு கருவூரார் சொல்லித்தாரார். பாவம் செய்தவர்கள் தான் இந்த கலியுகத்துல வாழுகின்ற மக்கள் என்று ரிஷிகளும் சித்தர்களும் உறங்க போய்விட்டார்கள் என்று சொன்ன கருவூரார் கலியுகத்துல இந்த கலியுகத்துல யாரு கடவுள், இந்த கலியுகத்துல காசுதான் கடவுள் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தா காசுதான் இப்படியெல்லாம் செய்ய வைக்கணும்னு வெளிப்படையாவே சொல்லியிருப்பார். காசு இருந்தா சாதியாவது மதமாவது, சாதியால கிடைக்கிற காசும் மதத்தால கிடைக்கிற காசும் குறைஞ்சு போயிட்டா சாதியையும் மதத்தையும் விட்டுட்டு வேற வேற தொழில்கள் வேற வேற பரிணாமத்துல காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்றத பத்தி இந்த மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு காலம் வரும்போது சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இந்த பாகுபாடுமே இருக்காது, பணம்தான் குறின்னு ஆகி போகுங்கிறார். இன்று இருக்கிற நற்குணமும் நற்சிந்தனைகளும் அறிவும் அன்பும் பாசமும் தொண்டும் இன்னும் வருகின்ற காலங்களில் அடியோடு மறைந்து போகும் என்கிற காரணத்தால் நல்லவர்களும் நல்ல மனம் கொண்டவர்களும் எந்த குகையை தேடி போக முடியும்? மொழியும் சாதியும் மதமும் மாறிப்போகும் என்று தெரிந்ததால் தானோ என்னவோ இருக்கும் வரை பல்லக்கை மற்றவர்கள் தோள்களில் மாற்றி கொடுப்பது போல சாதியையும் மதத்தையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் எத்தனையோ பழக்கங்களையும் ஒருவர் மாற்றி ஒருவராக தம் சந்ததியினரின் தோள்களில் சுமக்க விடுகின்றனர். எது தேவை எது தேவையில்லாதது என்று விட்டுவிடவும் வைத்துக் கொள்ளவும் பணம் சொல்லுவதை விட மக்களின் மனம் சொல்ல வேண்டும். மனம் சொல்லுகிறதா அல்லது பணம் வெல்லுகிறதா? கலியுகம்தான் காரணத்தையும் காரியத்தையும் சொல்ல வேண்டும். கருவூரார் தீர்க்க தரிசனம் சித்தர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. எப்போது என்பதுதான் நீண்ட நேரம் காக்க வைக்கும் கேள்வி. ஒருவேளை சித்தர்கள் இப்போது வந்தால் பணத்தாலும் மதத்தாலும் பிரித்து சித்தர்களை சாதி போர்வைக்குள் போர்த்தி வைத்து சாதி சங்கங்களை சித்தர்களின் பெயரால் இயக்குவதற்கும் இந்த பணம் தேடி அலையும் வர்க்கம் செய்வதற்கும் சொல்வதற்கும் வெட்கப்படவே மாட்டார்கள். சித்தர்கள் பணத்திற்கும் மதங்களுக்கும் சாதிகளுக்கும் மூடத்தனத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். தன்னை யாரென்று தெரிந்து கொண்டால் அனைவரும் சித்தராகலாம் என்று சொல்லி வைத்த
சித்தர் பெருமக்கள் அங்கேயே இருக்கட்டும். எப்போது வர நினைக்கிறார்களோ அப்போது வரட்டும். அவர்களின் பாதையில் இந்த கலியுகத்தை சித்த அன்பர்கள் அவர்களை தேடி பயணப்பட்டு கொண்டிருப்பதே ஒரு இனிய பயணம். நல்லதே நடக்கும். கருவூரார் சொல்லித் தந்தது நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.